நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. யூ காட் மீ ராங். அளவோடு பேசுங்கள். ஸ்பீக் இன் மாட்ரேஷன். ஃபோனை அளவோடு பயன்படுத்துங்கள். யூஸ் மொபைல் இன் மாட்ரேஷன். இன் மாட்ரேஷன் அப்படின்னா அளவோடு, லிமிட்டோடு பயன்படுத்துன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இன் மாட்ரேஷன். வேறு எங்கேயாவது போகலாம். லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாத. டோன்ட் கெட் ஹேங்க்ரி ஓவர் லிட்டில் திங்ஸ். உனக்கு ஈஸியாக இருந்தால் பண்ணு. டூ இஃப் யூ ஃபீல் இட்ஸ் ஈஸி. நான் அங்கு போனதே இல்லை. ஐ ஹவ் நெவர் பீன் தேர். இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. ஐ ஹவ் நெவர் சீன் இட் பிஃபோர். ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டுற அப்படின்னு ஒரு பேச்சு வாக்கில் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லுவோம்? வை டு யூ ஷவுட் லைக் திஸ் அண்ட் மேக் இட் பப்ளிக். மேக் இட் பப்ளிக்னா ஊரை கூட்டுற, அந்த மீனிங் வரும் அதில். நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நீ என்ன நம்புறதோ நம்பாததோ உன்னோட இஷ்டம். ஐ ஹவ் டோல்ட் யூ எவ்ரி திங். இட்ஸ் யுவர் விஷ் டு பிலீவ் மீ ஆர் நாட். ஐ ஹவ் டோல்ட் யூ everything. It's your wish to believe me or not. உன்னோட மொக்க ஜோக்கை கேட்கலாம் எனக்கு டைம் இல்லை. I have no time to listen to your mean joke. மீன் ஜோக்னா மொக்க ஜோக்கு இல்லை கேவலமான ஜோக்கு அப்படிலாம் சொல்லலையா, அதான் மீன் ஜோக். சாப்பிட என்ன இருக்குது? வாட்ஸ் தேர் டு eat? நீ சாப்பிட என்ன வச்சிருக்க? வாட் டு யூ ஹாவ் டு eat? வாட் டு யூ ஹாவ் டு eat? அவர் இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டார். இது எப்படி சொல்லலாம்? வாழ்க்கையோட கடைசி தருணத்தில் இருக்காரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இஸ் டேஸ் ஆர் நம்பர்டு. டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னா ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டேஸ் ஆர் நம்பர்டு. நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் கிவிங் ஹிம் எ லாங் ரோப். எ லாங் ரோப் அப்படின்றது இது ஒரு ப்ரேஸ், இதை அப்படி தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? யூ ஆர் கிவிங் ஹிம் எ லாங் ரோப். என்னோடய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியலை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ட்ரை பண்ணுங்கள். ஐ குடண்ட் லிவ் மை லைஃப் ஹவ் ஐ லைக்டு. ஐ குடண்ட் லிவ் மை லைஃப் ஹவ் ஐ லைக்டு. அதாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி, ஹவ் ஐ லைக்டு. இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? இது கேட்பீங்களா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ஹவு டு ஐ லுக். உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி சொல்லலாம்? இட் லுக் as if it were made for you. இட் லுக்ஸ் as if அப்படின்னா அந்த மாதிரி தெரியுது, அதாவது உனக்கே செஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறது தான் இட் லுக்ஸ் as if. இட் லுக் as if it were made for you. என்ன முட்டாளாக்கிட்டான். இது எப்படி சொல்லலாம்? he befooled me. என்ன முட்டாள்னு நினைக்கிறியா, அது எப்படி சொல்லலாம்? Do you think I'm a fool? Do you think I'm a fool?